ஹை ஃபாக்ஸ் திஸ் இஸ் டிஎன் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு ஹிந்து பேப்பரில் இருக்க எல்லா முக்கியமான ஆர்டிகல்ஸையும் வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ், லடாக் கெட்ஸ் நியூ பாலிசிஸ் ஆன் கோட்டா டொமிசியல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த டொமிசியல் ஸ்டேட்டஸ் வந்து யாருக்கு எப்போ கொடுக்க போகிறாங்க என்னங்கிறது வந்து இந்த இதுலேயே கொடுக்கலாம். நான் லடாக்கியன்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரியில் வந்து 15 இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டேட்டஸ் வந்து கொடுக்குறதா வந்து பாலிசிஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது யார் வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வராங்க அப்படின்னா 2019 இருந்து நமக்கு வந்து இந்த ப்ரொடெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு ஃப்ரம் சிவில் சொசைட்டி குரூப்ல இருந்து. அவங்க வந்து லேண்ட் ரிசோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட், அந்த லடாக்கியன் பீப்புளுக்காக லேண்ட் ரிசோர்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் இதுல இருந்து என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும், அவங்களுக்கு எது வந்து ஃபேவரபுளா இருக்கும், எது ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணும்னு அவங்க வந்து கொண்டு வர்றாங்க. அவங்க கிரியேட் பண்ண ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த பாலிசிஸ்குள்ள ரிசர்வேஷன், லாங்குவேஜ், டொமிசியல் ஸ்டேட்டஸ், கம்போசிஷன் ஆஃப் ஹில் கவுன்சில், இது எல்லாத்தையும் பற்றியும் வந்து பேசுறாங்க. அண்ட் முக்கியமாக வந்து இதில் வந்து ரிசர்வேஷனில் வந்து 80% ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து எஸ்டி பீப்புள்ஸ், ட்ரைபல் பீப்புள்ஸ்க்கு வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா ஷெடியூல்டு ட்ரைப்ஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்னென்னா லடாக்கியன்ஸ் 2011 சென்சஸ் படி லடாக்ல வந்து 80% ஆஃப் பீப்புள் வந்து ட்ரைபல்ஸ் தான் வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ வந்து ஹைலைட் ஆஃப் கண்ட்ரிலேயே ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்போ ட்ரைபல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 95% வந்து அட்டன் பண்ணிட்டாங்க. ரிசர்வேஷன் நமக்கு வந்து 50% கோட்டா இருந்தாலும் அந்த டெட்லைனை எப்போவோ வந்து தாண்டிட்டாங்க, அந்த லிமிட்டை வந்து தாண்டிட்டாங்கன்னு தான் சொல்லணும். பட் ஆல்வேஸ் இந்த ரிசர்வேஷன்ஸ் இது எல்லாமே வந்து டெவலப்மெண்ட் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கொண்டு வரதுக்காக தான் இல்லையா? ஸோ அதனால பார்க்குறப்போ 95% வந்து பெரிய விஷயம் இல்லை, ஓன்லி தட் பர்டிகுலர் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வர்றப்போ. அண்ட் இதை ஃபாலோ பண்ணி அடுத்து எந்த ஸ்டேட் வந்து இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு மேகாலயா வந்து 85% இருக்கு அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் வந்து 80% இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ண ஆர்டிகல் தான் இது. அண்ட் அடுத்து வந்து கேரளா போலீஸ் டு ட்ராப் ஹேமா பெனல் கேஸ். ஸோ ஹேமா கமிட்டி வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து செக்ஷுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ் வந்து நிறைய நடந்துச்சு. அதனால அதுக்காக தான் இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கமிட்டி மூலமாக வந்து நிறைய கேசஸ் ஃபைல் பண்ணப்பட்டுச்சு. பட் எல்லாமே என்கொயரியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேசஸ் போயிருக்கு. ஆல்ரெடி வந்து 21 கேசஸ் வந்து பெண்டிங்கில் இருக்கு. நிறைய எவிடன்ஸ் வந்து இல்லாதனால அப்படியே ஹோல்டர் வச்சிருக்காங்க. பட் இப்போ வந்து கரண்டாக 14 கேசஸ் வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதுவும் வந்து எவிடன்ஸ் இல்லாதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து இந்த கேசஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட ஃபியூச்சரிஸ்டிக்காக என்ன நடக்க போகுது, ஃபியூச்சரில் வந்து இந்த கேசஸ் எப்படி கொண்டு போக போகிறாங்க, எதுக்காக இந்த கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணாங்க, இதுலேருந்து ஜஸ்டிஸ் கிடைக்குமா இல்லையா, எதுவுமே வந்து நமக்கு இன்னும் கிளியர் கிட்ட தெரியல. பட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்படி பார்க்குறப்போ வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய இஷ்யூ ஆகுது. அதுவும் வந்து கேரளா மாதிரி ஒரு ஐடியாலஜி, கம்யூனிஸ்ட் ஐடியாலஜி இருக்க ஒரு ஸ்டேட்ல லீகலாகவும் ப்ரொசீஜரலாகவும் டெட் எண்ட்ல வந்திருக்காங்க. அவங்க ஆக்சுவலி இப்படிதான் வந்து அதை சொல்லணும், லீகல் அண்ட் ப்ரொசீஜரல் டெட் எண்ட் தான் சொல்லணும் இந்த கேஸை. இந்த ஹேமா பேனல் கேசஸ் வந்து கேரளாக்குள்ள இப்படிதான் வந்து சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து இயர் ரவுண்ட் ஆக்ஷன் நீடட் டு டேக்கிள் ஏர் பொல்யூஷன் சேஸ் சிஎம். ஸோ நம்ம கேபிட்டலில் வந்து யூ ஆல் நோ எவ்ரி வின்டர் வந்து நமக்கு வந்து ஸ்டபுள் பர்னிங்னாலேயோ அண்ட் ஆல்சோ வின்டர் ஆல்சோ நமக்கு வந்து ஸ்மாக் கிரியேட் பண்ணும், பயங்கர மோசமான ஏர் குவாலிட்டி வந்து அப்போ வந்து ப்ரிவேல் ஆகும். ஸோ அந்த இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வந்து இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட் வந்து அங்கே வந்து ஆர்டர் ஈவன் பாலிசி வந்து கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா? வெஹிக்கிள்ஸ் வந்து ஆட் அல்லது ஈவன் நம்பர்ஸில் இருக்க, நம்பர் பிளேட்ஸில் இருக்க வெஹிக்கிள்ஸ் மட்டும் வெளியே எடுத்துகிட்டு வரணுன்ற பாலிசிஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அதை ட்ராப் டவுன் பண்ணிட்டு இப்போ வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து ஆன்டி ஏர் பொல்யூஷன் ரோட் மேப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்டி ஏர் பொல்யூஷன் ரோட் மேப்ல வந்து டஸ்ட் கண்ட்ரோல், இவி, ஏ மானிட்டரிங் அண்ட் அர்பன் கிரீனிங், இது எல்லாத்தையும் வந்து அப்ஜெக்டிவா வச்சு இது எல்லாத்துக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி இவங்க வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ கேபிட்டல்ன்றப்போ நமக்கு இது ஒரு மாடலாக கூட எவ்ரி ஸ்டேட் இன் ஃபியூச்சரில் எவ்ரி ஸ்டேட் வந்து இதை மாடலாக கூட எடுத்துக்கலாம். அப்படி பார்க்குறப்போ வந்து என்னென்ன புதுசாக வந்து ஹைலைட்ஸ்லாம் வந்து இருக்கு அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ். வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் வந்து சிட்டி ஃபுல்லாக வந்து நிறைய இடத்துல வந்து வைக்க போகிறாங்க. அண்ட் நியூ இவி பாலிசி வந்து டிராஃப்டில் இருக்குது, அதை வந்து கொண்டு வர போகிறாங்க. அண்ட் ஆன்டி ஸ்மோக் கன், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டால் பில்டிங்ஸ், இந்த இதுலலாம் வந்து ஆன்டி ஸ்மோக் கன்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. அண்ட் கிளவுட் சீடிங் வந்து பண்ண போகிறாங்க வித் ஹெல்ப் ஆஃப் ஐஐடி கான்பூர் கிளவுட் சீடிங், ஆர்டிஃபிஷியல் ரெயின், அதுக்காக தான் வந்து பிளான் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மிஸ்ட் ஸ்ப்ரேயர்ஸ். 13 ஹாட்ஸ்பாட்ஸ் வந்து டெல்லி சுற்றி இருக்கு, அதில் வந்து மிஸ்ட் ஸ்ப்ரேயர்ஸ் வந்து வைக்க போகிறாங்க. அண்ட் அடுத்து 6 ஏர் மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஆர்டிகளோட ஹைலைட். ஸோ கண்டிப்பாக வந்து இதை மிஸ் பண்ணாமல் வந்து படிங்க. அடுத்து வந்து பூபாரதி லேண்ட்மார்க் லா டு ஃபைண்ட் லாஸ்டிங் சொல்யூஷன் டு லேண்ட் டிஸ்பியூட்ஸ். ஸோ நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், பயங்கரமான லேண்ட் டிஸ்பியூட்ஸ் கேசஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆல்ரெடி நம்மளோட ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், செஷன்ஸ் கோர்ட் ஆகட்டும், எல்லா கோர்ட்ஸ்லையுமே வந்து ஏகப்பட்ட லேண்ட் டிஸ்பியூட்ஸ் கேசஸ் வந்து இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னா, பாஸ்டில் வந்து ஹிஸ்டாரிக்கலி நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணோம் அப்படிங்கிறத வச்சு தான் வந்து இந்த லேண்ட் டிஸ்பியூட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்குறப்போ இந்த பாரதி ஆக்ட் வந்து ரைட்ஸ் ஆன் லேண்ட் இதுதான் வந்து மையமாக வச்சு இந்த பூபாரதி ஆக்ட் வந்து கொண்டு வராங்க. தெலுங்கானாவில் வந்து இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது டிஜிட்டலி சர்வே பண்ண போகிறாங்க. எவ்ரி ஃபார்மர்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு கமர்ஷியல் லேண்ட் ஆகட்டும், எவ்ரி லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கரெக்டான சர்வே நடந்து டிஜிட்டலி நடந்த அக்யூரேட் ப்ரிசிஷனோட இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுக்கான ஆக்ட் தான் இது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது சயின்டிஃபிக் சைடில் டிஃப்ரென்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து முக்கியம். ஓகே, ஸோ அடுத்த நியூஸ் வந்து அருணாச்சல் ஷட்ஸ் டவுன் 386 கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து ஏன் ஷட் டவுன் பண்ணுறாங்க, அதுக்குண்டான ரீசன் என்னன்றதை மட்டும் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது ஆன்சர் ரைட்டிங்க்கு வந்து யூஸ் ஆகும். பிகாஸ் ரன் ஆகிட்டு இருக்க ஒரு ஸ்கூல்ஸ் வந்து இந்த இதில் வந்து பெரிய என்ரோல்மெண்ட் இல்லை. அதுவும் வந்து 1 or 2 ஸ்கூல்ஸ் கிடையாது, 386 கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் பிக் திங். ஒய் அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து போலீஸ் ட்ராப்ஸ் 21 ஹேமோ பேனல் கேசஸ், சர்வே ஸ்டே சைலண்ட். இது முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதே தான் இது. அண்ட் இந்த ஆர்டிக்கல் IIS, அதாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், researchers develop artificial metal-based nanozyme that prevents excess blood clotting. ஸோ பிளட் கிளாட்டிங்கை தடுக்கிறதுக்காக ஒரு நானோசைம் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் ஆர்டிஃபிஷியல் மெட்டல் பேஸ்டு நானோசைம். ஸோ இது எதையெல்லாம் வந்து கியூர் பண்ணுது அப்படின்னு பார்க்குறப்போ PTE அப்படின்னு சொல்கிறாங்க. PTE அப்படின்னா பல்மோனரி த்ராம்போ எம்போலிசம் அப்படின்னு சொல்றது. அதாவது நுரையீரல் தொற்று நோய் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இங்க இருக்க நுரையீரல் லங்ஸ்ல இருக்க சின்ன சின்ன வெசல்ஸ்ல எல்லாத்துலயும் பிளட் ஃப்ளோட்டிங் வந்து நடக்கும். இது வந்து PTE அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட வந்து ஆப்வியஸ்லி நமக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ் பண்ண கோவிட் அண்ட் அடுத்து வந்து ரியாக்டிவ் ஆக்சிஜன் ஸ்பீசஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிளேட்லெட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளேட்லெட்ஸ் வந்து அதிகமாக ரியாக்ட் பண்ணுறப்போ அங்கே வந்து ஒரு ஆக்சிஜன் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஆக்சிஜனுக்கு உண்டான ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு எதாவது தெரியும், லங்ஸ்குள்ளே வந்து ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு தான் வந்து இது ஃபங்க்ஷன் ஆகுது அந்த இடத்துல மேஜராக இருக்கிறது. அண்டு ஆக்சிஜன் தான் வந்து முக்கியமாக நம்ம பிளட் வெசல்ஸில் வந்து கனெக்ட் பண்ணி நம்மளை வந்து பயங்கர ரிஸ்க் வச்சிருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து ஓவர் ரியாக்ஷன் நடக்கிறப்போ வந்து பிளட் கிளாட்டிங் வந்து நடக்குது. ஸோ அதையும் வந்து இது வந்து கியூர் பண்ணுறதுக்கு ஒன்றான விஷயமா பார்க்குறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு என்ன ஷேப்பில் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். பிகாஸ் அதில் தான் வந்து இது யூனிக்காக இருக்கும். ஸ்பெரிக்கல் ஷேப் வெனாடியம்
பென்டாக்சைடு. இதை ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்கிறாங்கன்னா B2O5 இப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ இதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து வந்து நமக்கு எடிட்டோரியல் அப்படியே அடுத்தடுத்து பார்த்துட்டு போயிடுவோம். ஸோ எடிட்டோரியலில் வந்து முக்கியமாக ஆக்ட் நார்த் வந்து நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, லடாக் இஷ்யூ அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதே சென்சஸ் இது எல்லா டீட்டெயில்ஸும் இதுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட் ரீட் இட். இன்கேஸ் உங்களுக்கு இதை வந்து படித்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸாக இருக்குன்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இதை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஸ்ட்ராட்டஜி ஃபியூல்டு பை விஷன் பவர்டு பை எனர்ஜி. இது வந்து நம்மளோட எனர்ஜி செக்டரை பேஸ் பண்ணி வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெரி சிம்பிள், ஒரே ஒரு டேர்ம் தான். இன் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்குறப்போ எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் டெவலப்மெண்ட் செக்யூரிட்டி. ஸோ இன் ஃபியூச்சராக எனர்ஜி தான் வந்து நம்மளோட டெவலப்மெண்ட்டை வந்து தீர்மானிக்க போகுது. ஸோ யார்கிட்ட எனர்ஜி அதிகமாக இருக்கோ அவங்க தான் வந்து பாஸாக இருக்க போகிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஆர்டிக்கலில் வந்து இந்தியா வந்து என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு பேசுகிறாங்க. என்னென்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்த்தோம்னா எனர்ஜி அண்ட் ஆயில் 3rd, 4th in refineries and 4th in LNG, liquid natural gas import. இது எல்லாத்துலேயும் வந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது வந்து இந்த கவர்மெண்ட் ரன் ஆகிட்டு இருக்க கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி 10 years முடிஞ்சு இப்போ வந்து 3rd மோடி 3.1 சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த இதுக்குள்ளே வந்து சில பேர் நான் போயிட்டு இருக்கப்போ இது மாதிரி என்னென்ன ஹைஸ்லாம் இருக்குது, என்னென்ன எவ்வளோ தூரம் வந்து இந்த எனர்ஜி சைடில் ஃபியூவல் அல்லது வந்து ரினியூவபிள் நான் ரினியூவபிள் இதுலலாம் என்னென்ன டேட்டாஸ் வந்து கிடைக்குன்றதான் இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன விஷயம் தான் நமக்கு இதில் தேவைப்படும். முக்கியமாக இந்த இந்தியா பொசிஷனிங் அண்ட் கிரீன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த கிரீன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னன்னா எத்தனால் பிளண்டிங் இன் ஃபியூல், green hydrogen, compressed biogas. ஸோ இந்த 3 பற்றியும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இந்த 3மே வந்து நமக்கு இந்த எனர்ஜி செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக வந்து நமக்கு கொடுக்கும். பிகாஸ் இந்தியாவில் வந்து ரினியூவபிள் எனர்ஜி வந்து பயங்கரமாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்கோம், ஃபியூச்சரிஸ்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து இந்த க்ரீன் ஸ்ட்ராட்டஜியில் வந்து எத்தனால் பிளண்டிங், க்ரீன் ஹைட்ரஜன் அண்ட் கம்ப்ரஸ்டு பயோகேஸ் இது எல்லாத்தையும் வந்து உள்ளே வந்து இன்ட்யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இந்த இதில் வந்து ஒரு ஸ்கீமை பற்றி வந்து பேசியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி நமக்கு வந்து எனர்ஜின்றப்ப நம்ம ஹவுஸ் ஹோல்ட்ஸில் யூஸ் பண்ணுறது எல்பிஜி. ஓகே, எல்பிஜி அண்ட் யூஸ் பண்ணுற ஃபியூவல் இது எல்லாத்தையும் இப்போ பிஎம் உஜ்வாலா ஸ்கீமுக்கும் பிஎம் உஜாலா யோஜனாக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஆர்டிக்கல் அதை பற்றி தான் வந்து பேசுகிறாங்க. நிறையா வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து பைப் லைன்ஸ் வந்து போட்டிருக்கோம், எவ்வளோ வந்து இன்ஷூர்டாக இருக்குது, அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. அதை பற்றிலாம் நம்ம படிக்க ஆரம்பிச்சோன்னா பெரிய டேட்டா வந்து கலெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை. இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த பார்ட் ரொம்ப முக்கியம், இந்த பார்ட் ரொம்ப முக்கியம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இவ்வளோ தான். நீங்கள் இந்த எடிட்டோரியலை தயவு செஞ்சு படிங்க. படிச்சுட்டு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ. அடுத்து வந்து வார் அண்ட் டாக்ஸ் வந்து ரஷ்யா அண்ட் உக்ரைன் வந்து நேற்று வந்து ட்ரோன் அட்டாக், டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து ட்ரோன் அட்டாக் வந்து நடந்தது. அதில் இருந்தும் அடுத்து வந்து டர்க்கியில் வந்து டாக் போகுது, டைரக்ட் நெகோஷியேட் பண்ண போகிறாங்க. அதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது, ப்ளீஸ் ரீட் இட். அண்ட் இந்தியா ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் டைஸ் பியாண்ட் அமெரிக்கன் ஷேடோஸ். ஸோ இப்போ வந்து இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா வந்து டிஃபென்ஸ் சைடில் வந்து பார்ட்னர்ஸ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பேசும். என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, யூஎஸ்கிட்ட இருந்து நம்ம வந்து என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், இல்லை ஆஸ்திரேலியா வந்து நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, அண்ட் எத்தனாவது பொசிஷனில் வந்து இந்தியா வந்து இருக்குது ஆஸ்திரேலியாவுக்கு டிஃபென்ஸ் பார்ட்னரா அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ப்ளீஸ் டூ ரீட் இட். இதான் வந்து ஓவர் வியூ. ஸோ நீங்கள் அந்த மைண்டில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஆர்டிக்கல் படிக்கிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறையா ஐடியாஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, பேன் ஸ்பிளிட் வெர்டிக் அண்ட் ஹெல்த் கன்சர்ன். இந்த இதில் வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னா இந்தியன் ஜிஎம் மஸ்டர்ட் பற்றி பேசுகிறாங்க. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜிஎம்
ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸை பற்றி அதிகமாக வர்றது கிடையாது. அப்படி வருது அப்படின்னா 1 or 2 தான் வரும். ஸோ ப்ளீஸ் ரீட் இட், வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த டேட்டா செக்ஷனில் போய் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் மேட்டர் யூஎஸ், அதை நீங்கள் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இதில் நிறையா வேகான டேட்டாஸ் தான் இருக்கும், நமக்கு வந்து தேவை கிடையாது. அண்ட் டஸ் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் நீட் டு ரிஃபார்ம், இது பெரிய இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல்லாம் கிடையாது. பட் அஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் நம்ம வந்து இது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக நான் இதை ஏன் ஹைலைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உங்ககிட்ட கொஷின் கேட்கலாம், நம்மளோட சிவில் சர்வீஸ் ஓட ஆர்டிகல்ஸ் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்க. ஓகே, ஆல் இண்டியா சர்வீஸ் அல்லது சிவில் சர்வீஸ் கிரியேஷன், அதுக்கு உண்டான போஸ்டிங். ஸோ இதை பற்றின ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பாலிட்டிக்குள்ள என்ன எந்த ஆர்டிகல் டு எந்த ஆர்டிகல் வந்து இருக்குன்னு சொல்லுங்க. அண்ட் அது என்ன பார்ட்ல இருக்குன்னு வந்து கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அடுத்து வந்து பில்டிங் இன்டகிரேட்டட் போட்டோவோல்டேஸ் கன்வெர்ட்டிங் பில்டிங்ஸ் இன்டு சோலார் அசட்ஸ். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம வந்து க்ரீன் எனர்ஜியை வந்து பேஸ் பண்ணி போகிறதுனால ஹோல் பில்டிங்கே வந்து க்ரீன் பில்டிங்ஸாக வந்து முன்னாடிலாம் வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு பெரிய ஹை ஸ்கை கிராக்கர்ஸ்லாம் பண்ணுறாங்க. நிறைய வந்து எம்என்சிஸ் வந்து இப்படி தான் வந்து பண்ணுறாங்க க்ரீன் பில்டிங்ஸ். ஸோ அப்படி பண்ணுறப்போ அதுலேயே வந்து சோலார் அசட்டாக அதை வந்து மாற்றிக்கிட்டோம்னா நமக்கு இன்னும் வந்து பெரிய growth இருக்குன்றதுக்காக இதை வந்து சொல்கிறாங்க. வெரி சிம்பிள் ஆர்டிக்கல் அண்ட் நோ நீட் டு டேக் எனி நோட்ஸ், சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, நோ கண்டெம்ட் இஃப் பார்லிமெண்ட் ஆர் லெஜிஸ்லேச்சர் மேக்ஸ் லா, சுப்ரீம் கோர்ட். இது வந்து 2011-12 அந்த டைமில் வந்து ஒரு கேஸ். ஸோ கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டுக்காக கொண்டு வந்தது. ஒரு லா வந்து லெஜிஸ்லேச்சர் பார்லிமெண்ட் வந்து மேக் பண்ணுதுன்னா அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எந்த இடத்துலையும் கண்டெம்ட் பண்ணக்கூடாது. சுப்ரீம் கோர்ட் அல்லது அந்த லா வந்து கண்டெம்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் வந்து இந்த ஆர்டிக்கலில் பேசுது. சத்தீஸ்கர் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அங்கே இருந்த மாவோயிஸ்ட்டை வந்து துரத்துறதுக்காக, ஓகே, சல்வா ஜுடு அப்படிங்கிற குரூப் பிளஸ் ஆர்மிங் ட்ரைபல்ஸ்க்கு வந்து ஆர்ம்ஸ் கொடுத்து யாரை வந்து துரத்துறதுக்காக அப்படின்னா அந்த மாவோயிஸ்ட்டை துரத்துறதுக்கு இன் நேம் ஆஃப் ஸ்பெஷல் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் போலீஸ் SOPO அஃபிஷியல்ஸ்ன்னு சொல்லி இவங்களை மாவோயிஸ்ட்டை வந்து துரத்துறதுக்காக வந்து ஒரு விஷயம் வந்து சத்தீஸ்கர் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி வைலண்ட், அது ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு பண்ணதுக்கு உண்டான ஆர்டிக்கல் தான் இது. ரீட் பண்ணுங்க இதை. அண்ட் இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் ஸ்பேஸ் மிஷன் டு ISS போஸ்ட்பாண்ட் டு June 10, அது சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. பேன் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் குக்கீஸ் இன் நாகா ஏரியாஸ் ஆஃப் மணிப்பூர் சஸ்பெண்டட். ஸோ இந்த ஆர்டிக்கல் நான் வந்து ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் பெரிய டேட்டா ஒன்றும் இல்லை. பட் இந்த நாகா, குக்கீஸ், மணிப்பூர் இங்கெல்லாம் என்ன வந்து ட்ரைபல்ஸ் இருக்காங்க, இது இவங்களோட எத்னிசிட்டி எங்கே இருக்குது, இந்த ஏரியாஸ் வந்து எதை சுற்றி இவங்க வந்து பார்டர் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எடுத்துருக்கேன். முக்கியமாக வந்து நாகா, குக்கீஸ், இந்த ட்ரைபல் இந்த நேம்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இதெல்லாம் வந்து எகெயின் நம்ம திருப்பியும் டெய்லியும் பார்க்க போகிறது கிடையாது. பட் இது மாதிரி வர்றப்போ கண்டிப்பாக அதை வந்து படிக்கணும். ஓகே, இந்தியன் டெலிகேஷன் சீக்ஸ் டு சென்சிடைஸ் UK lawmakers to Pakistan sponsored terror attacks. நம்ம ஆப்வியஸ்லி நம்மளோட ஆப்ரேஷன் சிந்தூர் வந்து நமக்கு தெரியும். ஸோ ஆப்ரேஷன் சிந்தூரை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட்ஸ் வந்து டெலிகேட்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் வந்து யூகேக்கு போய் ஒரு சின்ன ஒரு கான்ஃபரன்ஸுக்காக போயிருக்காங்க, ஒரு மீட்டுக்காக போயிருக்காங்க. அந்த மீட்டில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, IMF அண்ட் வேர்ல்ட் பேங்க் கிட்ட நீங்கள் என்னதான் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபண்ட் பண்ணாலும் அவங்க வந்து பாவர்ட்டி எலிவேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறதே கிடையாது. இட்ஸ் டைரக்ட்லி கோயிங் டு டெரரிசம். வேர்ல்டோட டெரரிசம்க்கு நீங்கள் வந்து ஃபண்ட் பண்ணுற மாதிரி விஷயம் அவங்க டேரக்டாக அதுதான் கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த ஆணித்தனமாக வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து சல்ஃபர் கிளீனிங் டிவைஸ் இன் கோல் பிளான்ட்ஸ் நாட் நெசசரி. ஸோ இந்த ஆர்டிக்கலில் வந்து in India 92% of thermal power plants வந்து இந்த சல்ஃபர் கிளீனிங் டிவைசஸ் வந்து இம்ப்ளான்ட் பண்ணலை, நீட் டு இன்ஸ்டால். ஸோ இந்த சல்ஃபர் கிளீனிங் டிவைஸ் வந்து எதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா வந்து SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இந்த எமிஷன் வந்து நமக்கு அரௌண்ட்
நமக்கு பயங்கரமான ஹார்ம்ஃபுல்லான ஒரு கேஸும் கூட. ஸோ குளோபலி வந்து எவ்வளோ மைக்ரான்ஸ் வந்து இருந்தால் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப 10 to 20 மைக்ரான்ஸ் per cubic மீட்டர். பட் இந்தியாவில் வந்து 80. ஒய்? பிகாஸ் நம்ம பாப்புலேஷன்ல இருந்து தள்ளி தான் வந்து இந்த தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பாப்புலேட்டட் ஏரியாக்குள்ள இருக்கு அப்படின்னு பார்க்குறப்போ வந்து 14 தான் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. 66 தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் வந்து இந்த பாப்புலேட்டட் ஏரியாக்குள்ள இருக்கு. அதில் 14 தான் வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த 92% வந்து 600 பவர் பிளான்ட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து இருக்கு. ஓகே, இதை பற்றின ஆர்டிக்கல் தான் இது, படிங்க. அண்ட் ஈஸி இன்ட்ரடியூஸ் நியூ டெக் ட்ரிவன் சிஸ்டம் டு அப்டேட் வாட்டர் டர்ன் அவுட். ஸோ இதில் வந்து ஈஸி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நெட் ஆப் அப்படின்னு ஒன்று வந்து கொண்டு வந்துட்டு அது மூலமாக எவ்ரி 2 hours வந்து எவ்வளோ ஓட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிற அப்டேட் வந்து தானாக இதில் வந்து ஆயிடுது. ஸோ அங்கே இருக்க வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து பிஓ வந்து எவ்ரி 2 hours வந்து அவங்க வந்து ஃபார்ம் 17C வந்து யூஸ் பண்ண தேவையில்லை இனிமேல். ஓகே, எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகிறதுனால இதையும் வந்து டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் பிளான்ஸ் டு வைண்ட் டவுன் நேஷனல் போலியோ சர்வைலன்ஸ் நெட்வொர்க் சென்டர்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து போலியோன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயமா வந்து அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ 2014 வந்து இந்தியா இஸ் போலியோ ஃப்ரீ அப்படின்னு வந்து WHO வந்து அங்கீகரிக்கப்பட்டது. இப்போ கரண்டாக வந்து அதனால இப்போ நிறைய சென்டர்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கனால அது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ 2020 மொத்தமாக ஹோலிஸ்டிக்காக பார்க்குறப்போ 280, 190, 140. ஸோ 2025 to 2027 எவ்ரி 1 year இது மாதிரி நம்பர்ஸில் வந்து போலியோ சென்டர்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஆர்டிக்கல் இன்னொன்று என்ன வந்து பர்டிகுலராக பேசியிருக்காங்க அப்படின்னா, எகைன் இது அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறாங்க. போலியோ வேக்சின்ஸை என்றைக்குமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க, அது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்க போகுது. அண்ட் ஏன்னா இது வந்து டிஎன்ஏலேருந்து வரனால, ஜீன்ல இருந்து வரனால அந்த வேக்சின்ஸ் வந்து கொடுத்துட்டே தான் இருக்க போகிறாங்க. ஸ்டில் போலியோ ஃப்ரீ 100% போலியோ ஃப்ரீன்னு சொல்கிற வரைக்கும், ஓகேவா, நம்ம ரெகனைஸ் பண்ணுற வரைக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வந்து பேசியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நம்ம சின்ன பிள்ளையிலிருந்து பார்த்துருப்போம், ஓரல் போலியோ தான், ட்ராப்ஸாக தான் வந்து நமக்கு வந்து போலியோ வேக்சின்ஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து ஐபிவி இன்ஜெக்டபிள் போலியோ வேக்சினாக வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து கொண்டு வராங்க. ஓகே, அடுத்து வந்து இண்டோ யூஎஸ் ட்ரேட் டீல் இன்டு நாட் டூ டிஸ்டன்ட் ஃபியூச்சர் சேஸ் யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி. ஸோ இந்த இது வந்து பெரிய இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட் ரீட் இட், ஸ்கிம் பண்ணுங்க. இந்தியா அண்ட் யூஎஸோட ட்ரேட் டீலுக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து இடைய விட்டுருந்தாங்க. இப்போ திருப்பியும் வந்து பேசுகிறாங்க எப்படி இருக்க போகுது என்னன்றது. வேற ஒன்றும் அதில் வந்து பெரிய விஷயம் இல்லை. GIA டெவலப்ஸ் நியூ சிஸ்டம் டு கிரேட் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஸோ லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு வந்து கேரட், கலர் அண்ட் சம் 4 C's வந்து இதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சாரி, இந்த 4 C's வச்சு தான் வந்து ஒரு டைமண்டை வந்து கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. இப்படி வந்து லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் வர்றப்போ அதுக்குண்டான சிஸ்டம் வந்து மாத்துறாங்க, கிரேடிங் சிஸ்டம் வந்து மாத்துறாங்க அப்படின்னா வந்து அப்போ அதுக்குண்டான வேல்யூஸும் வந்து இந்த சர்டிஃபிகேஷன்ஸ் அது மாதிரி சில வேல்யூஷன்ஸ் வந்து கஸ்டமர்கிட்ட வர்றப்போ வந்து இதை கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். அதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோல்டு, ரியல் எஸ்டேட், கோல்டு, அண்ட் தென் இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் லைக் ஸ்டாக்ஸ், இது மாதிரி தான் வந்து போகுது. ஸோ கோல்டுன்ற பார்க்குறப்பே அந்த மெட்டல்ஸ், மினரல்ஸ், இது படி தான் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பீப்புள். ஸோ அப்படி பார்க்குறப்போ டைமண்ட்ஸ் ஆல்சோ கமிங் டு அந்த கோல்ட் செக்ஷன். ஸோ அப்படி பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கப்போ இதை வந்து நம்ம நோட் பண்ணுறோம். அண்ட் முக்கியமாக வேர்ல்டில் இந்த ஒரு நியூஸ் மட்டும் முக்கியம். ஸோ யூஎன் ஜெனரல் அசம்பிளியில் வந்து 2026 to 2027 வரைக்கும் நான் பெர்மனன்ட் மெம்பர் யாரெல்லாம் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து கோட் எடுத்திருக்காங்க. 5 கண்ட்ரிஸ் வந்து வெளில போகுது. ஸோ இப்போ வெளில போகிற கண்ட்ரிஸ் யாராருன்னு பார்க்கணும்னா அல்ஜீரியா, குயானா, சியரா லியோன், ஸ்லோவேனியா,
சவுத் கொரியா. இவங்கெல்லாம் ஆல்ரெடி இருந்து வெளில போகிறாங்க. எப்போ 2026 ஜான்ல இவங்க எல்லாரும் வெளில போயிடுவாங்க. ஸோ புதுசாக வரப்போகிறது யாரு? பஹ்ரைன், கொலம்பியா, DR Congo, Democratic Republic of Congo, Latvia and லிபிரியா. ஸோ இவங்க எல்லாரும் வந்து புதுசாக உள்ள வர போகிறாங்க. இதான் அந்த நியூஸ். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கல் அவ்வளோதான், பெரிய இம்பார்ட்டன்ட் எதுவும் கிடையாது. முக்கியமாக இது பாக்டீரியா ஃபவுண்ட் அட் ராஜ்கீர் ஹாட் ஸ்ப்ரிங் லேக் ஷோஸ் ஆன்டிமைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. ஸோ முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில இருந்து நம்ம இதை பார்க்க வேண்டியது என்னன்னா வந்து, நம்ம வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தான் வந்து இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரம் தமிழ்நாடும் நம்ம இதை கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அண்ட் ஹோலிஸ்டிக்காகவும் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். ஸோ என்ன இது என்னன்றதை வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அண்ட் வை டு வெல்கம் ஹெராப்ஸ், அது எல்லாரும் ஜியோகிராஃபி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஜஸ்ட் ரீட் இட். சும்மா ஏதோ ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா படிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ்னாலும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் நம்பர் ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கு மெசேஜ் பண்ணலாம். இல்லை எங்கள் சேனல், குரூப்ஸ், இன்ஸ்டா எதுலனாலும் நீங்கள் வந்து உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். இது மாதிரி சொல்கிறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண முடியுதா? இல்லை ஒவ்வொரு ஆர்டிகல்ஸையும் வந்து தனித்தனியாக எடுத்து வெறும் எடிட்டோரியல் மட்டும் சொன்னால் போதுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து சொல்லுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இன்கேஸ் எனி டவுட் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் திஸ் வீடியோ டவுன் ஹியர். ஸோ நான் வந்து செப்பரேட்டாக என்ன இருக்குனாலும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.